அப்போ நம்ம கடமை என்ன? யாரோ அரசியல்வாதிகள் மாற்ற போகிறாங்களா உலகத்தை? இல்லை யாரோ குருமார்கள் மாற்ற போகிறாங்களா? யாரோ வர்க்கத்தினர் மாற்ற போகிறாங்களா? யார் மாற்றணும்? இல்லையா? யார் மாற்றணும்? நாம தான் மாற்றணும். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, நம்மிடமிருந்து உலகத்துக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அதிர்வலைகள் நம்மிடமிருந்து போயிட்டே இருக்கு. அப்போ அந்த அதிர்வலைகள் எங்கிருந்து போகுது? நம்முடைய மனதிலிருந்து போகுது. அப்போ நம்ம மனதிற்குள்ளே ஏற்றக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் அங்கிருந்து வெளி போகக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய சீரியல்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், நம்ம படிக்கக்கூடிய நியூஸ். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி திருவண்ணாமலை ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசினேன். ஏடிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இருந்து அவங்க, சிஸ்டர் அதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க, ஒரே வார்த்தையில் சிஸ்டர் நீங்கள் அதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது. எதை எக்ஸாஜரேட் படுத்தி மிகைப்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ அதை பற்றி நம்ம ஏன் பேசணும்? பெரும்பாலும் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று டிஸ்கஷன் நடக்குதுன்னா எதை பற்றி பேசுவீங்க? அதிகமாக எதை பற்றி பேசுவீங்க? இல்லைன்னா அரசியல், இல்லைன்னா அங்கே என்ன நியூஸ் வந்திருக்கோ பேப்பரில் அந்த நியூஸை பற்றி. அவ்வளோதான், மீடியா அது இது. இப்போ அதில் எல்லாம் அதிகமாக என்ன இருக்குது? என்ன இருக்குது? நெகட்டிவான விஷயம். அப்போ உலகத்துக்கு என்ன போயிட்டுருக்கு? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கோவிட் வந்தது. அந்த கோவிடில் வைரஸ் என்ன ஆகிடுது? உலகமெல்லாம் பரவிடுச்சு. ஒரு சிலருக்கு ரொம்பவே அட்டாக் பண்ணிடுது, உயிரே போகிற அளவுக்கு ஆகிடுது. ஒரு சிலருக்கு அட்டாக் ஆச்சு, ஆனால் அவர் நல்லா ஆயிட்டாங்க. ஒரு சிலருக்கு ஒன்றுமே ஆகலை. அதே காற்று, அதே வைரஸ் தான் இல்லையா? ஆனால் பாதிப்புன்றது எப்படி இருக்குது? வரிசை கிரமத்தில் இருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் அதெல்லாம் உலகத்துக்கு போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ அந்த தரைக்குறைவான படங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்குது. அந்த படங்கள் பார்க்குறோம். நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் நம்முடைய சிந்தனைகள் என்ன ஆயிட்டுருக்கு? என்ன உலகத்துக்கு என்ன போயிட்டுருக்கு? அந்த வைப்ரேஷன் உலகத்துக்கு போயிட்டுருக்குன்னா அப்போ உலகத்தில் குற்றங்கள் அதிகமாகுமா ஆகாதா? கொலை பண்ணாதான் குற்றம் இல்லை, வேற ஏதாவது பண்ணாதான் வன்முறை இல்லை. ஒரு நெகட்டிவான சிந்தனை நம்ம உலகத்துக்கு கொடுத்தோன்னா அதுவும் என்னது? குற்றம் தானே, குற்றத்தை தூண்டும் தானே. ஆகையால் அதுக்கு தான் முதல் வந்த உடனே நான் ஓம் சொன்னேன். ஏதோ ஒரு நம்மிடம் இருந்து நல்ல வைப்ரேஷன் உலகத்துக்கு போகணும். ஆகையால் இந்த சபையில் கேட்குற உலக நன்மைக்காக நீங்கள் எல்லாருமே ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? உலக நன்மைக்காக உங்கள் எண்ணங்களை, நான் பணம் பொருள் கேட்கல, ஒரு 5 நிமிடங்கள் கொடுத்து அமைதியாக இருந்து உலக நன்மைக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறத குறைக்க முடியுமா? ஏதாவது ஒரு சினிமா பார்க்குறது குறைச்சி இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதை நீங்கள் விட முடியுமா? யார் யார் தயார்? சினிமாவே பார்க்க வேண்டான்னு சொல்ல, ஏதாவது உலக நன்மைக்காக ஏதாவது கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும் இல்லையா? அதுபோல் நம்ம இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சூழ்நிலை சுவர்கள் 4 சுவர்கள் தான். குடும்பம்னா என்ன? 4 சுவர்கள். எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வேலை என்ன? வீடு இருக்குது, வீடு அழகாக இருக்குது, வீட்டை கட்டிட்டோம். ஆனால் அந்த 4 சுவர்களுக்குள்ள நல்ல ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். வீட்டுக்கு போனோடனே பிரச்சனை, சண்டே இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இல்லையா? ஆகையால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இன்றிலிருந்து வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 5 நிமிடங்கள் தனக்காக, குடும்பத்துக்காக, உலகத்துக்காக அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் செய்யணும்.
நல்ல நல்ல சிந்தனைகளை நம்ம அந்த அதிர்வலைகள் எண்ணம் வந்ததுன்னா அங்கே அதிர்வலைகள் இருக்கும், அதை நம்ம வந்து உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்தது எப்போவுமே நானுன்னே சொல்லிட்டு இருந்தா அந்த நான்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஈகோ, இன்னொன்று நான் அப்படின்னா என்ன தெரியுமா? எதிர்பார்ப்புகள் இல்லையா? நான் அப்படின்னா எதிர்பார்ப்பு. எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகளுக்கு மட்டும் எந்த குறையும் இல்லை. எப்படி இருக்குதா சில நேரத்தில் என்னமோ உலகமெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்க படைச்சிருக்கிற இறைவன் அப்படின்னு நினச்சிடுவோம். அவ்வளோ எதிர்பார்ப்புகள் நமக்கு. கோயிலுக்கு போனால் கூட எவ்வளோ எதிர்பார்ப்பு. இது வேணும், அது வேணும், அந்த எதிர்பார்ப்போடு கோயிலுக்கு போகிறீங்க. யாராவது போய் கோயிலில் நான் வந்து இறைவன்கிட்ட இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், எந்த டிமாண்ட்ஸும் இல்லை, எந்த கோரிக்கைகளும் இல்லை, நான் போய் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, அப்போ அந்த சந்தோஷமான விஷயங்களை நான் வந்து என்ன பண்ணணும்? இறைவனோடு பகிர்ந்துக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இறைவா நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா கேட்குறீங்களா? இறைவனோடு பேசுகிறீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இது வேணும், அதுக்கு அதை கொடு, இதை கொடு, குடுன்னு கேட்குறவங்க யாரு? இதை கொடு அதை கொடுன்னா யார்? நம்ம யாராயிட்டோம்? பெறக்கூடியவர்கள், யாசிக்கக்கூடியவர்கள். நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? யாராக இருக்க விரும்புகிறீங்க? கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா அல்லது யாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லையா? கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் மகிழ்ச்சி நிச்சயம் எங்கேயும் போகாது. ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, வாங்கணும் பெறணும் இதுதான் இருக்குது. அப்போ எங்கிருந்த மகிழ்ச்சி இருக்கும்? இல்லையா? ஆகல இன்றிலிருந்து என்ன பண்ண போகிறீங்க? நான் கொடுக்கக்கூடியவன். அப்போ நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? நான் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு வரும்போது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க மாட்டேன். நான் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கலனாலும் நான் உங்களை விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முதல்ல வரும்போது நான் இந்த பெரிய ஆள், நான் இவ்வளோ பெரிய ஆள், என்ன எல்லோரும் விஷ் பண்ணணுன்னு வந்தால் அவங்க வந்து விஷ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? மகிழ்ச்சி போகும் இல்லையா? அதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மற்றவங்க என்னை மதிக்கணும், மற்றவங்க என்னை நேசிக்கணும், மற்றவங்க எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், அவங்க இப்படி என்னை ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் அடைவீங்க, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இல்லையா? அதற்கு பதிலாக நான் கொடுக்குறேன் இல்லையா? நான் கொடுக்குறவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கொடுக்குறவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம யாராகணும்? வழங்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள் ஆகும். பெருசாக பணம் பொருள் எல்லாம் வேண்டாம் இல்லையா? மதிப்பு கொடுங்க. அது என்ன கஷ்டமா? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். பணத்தை கூட என்ன பண்ணலாம்? பணத்தை கூட கொடுத்துடலாம், பொருளை கூட கொடுத்துடலாம். பிறருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவ்வளோ கஷ்டம். நான் ஏன் மதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? வேண்டாம். எல்லாரையும் நம்ம வந்து மதிப்போம். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்கள நம்ம வந்து மதிப்போம். ஏன்னா எது போகுதோ அதுதானே வருது. இப்போ அவங்க நம்மளை மதிக்கலைன்னாலும் ஒரு காலம் வரும்போது ரிட்டர்ன் வந்து தானே ஆகும் இல்லையா? ஆகையால் நம்ம யாராக இருக்கணும்? கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீ எப்படி பேசினாலும் நான் நல்லா பேசுவேன், நீங்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் நல்லது, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு போனால் பிரச்சனை கம்மியாகும் இல்லையா? அதனால் எல்லாம் எங்கே இருக்குது? ஆரம்பத்தில் நான் எப்படி ஆரம்பித்தேன்? நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை மாற்றிக்கிட்டோன்னா வெளி உலகம் எப்படி இருக்கும்? எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம நிறைவாக இருப்போம். அப்போ நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆகையால் மற்றவங்களுக்கு கொடுங்க. இப்போ குடும்பத்தில் இருக்கீங்க, சும்மா இப்போ கூட ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்டி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். யார் உங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ செய்யுங்க. இப்போது யாராக இருந்தாலும், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பாராட்டி ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க. எதுக்கு இந்த கைத்தட்டல்? பாருங்க,
பாராட்டுங்கன்னு சொல்லும் போதே எத்தனை பேருடைய முகத்தில் ஸ்மைல் வந்தது தெரியுமா? இங்கிருந்து நான் பார்க்குறேன். கேட்கும் போது எப்படி இருக்கு நமக்கு மகிழ்ச்சி, சொல்லும் போது எப்படி இருக்கு மகிழ்ச்சி. இதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதுக்கு எவ்வளோ செலவாகுது. அதனால பாராட்ட கற்றுக்கோங்க இல்லையா? நாங்கள் இதை பழக ஆரம்பித்தோம். நான் எதுவுமே செய்யாதது சொல்கிறது இல்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் என்ன செய்து பலன் அடைஞ்சிருக்கிறேனோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். சும்மா புக்கில் இருக்கிறது, அதில் இருக்குது, இல்லை இருக்குது படிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டா அதில் என்ன சொல்லுவேன், கேட்க நல்லதாக இருக்குது ஆனால் நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு போயிட்டே இருப்பான். நான் செய்திருக்கேன். அப்போ நம்ம ஆரம்பத்தில் அப்படியே எப்பயோ அதோட பாராட்டுவோம். ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது தேடுவோம் இல்லையா? எப்படி நான் பாராட்டுறது? ஏதோ ஒரு விஷயம் வேணும் இல்லை? நான் பாராட்டுறதுன்னா பொய்யா இல்லை, ஜென்யூனா உண்மையாக நம்ம பாராட்டணும். இல்லாதது போலாது பொய்யாது வேலை ஆகணும்னு சொல்கிறோம், அதெல்லாம் கிடையாது. உண்மையிலும் நம்ம பாராட்டணும்னு சொல்லும் போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சு பாராட்டணும் இல்லையா? பெரிய விஷயம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும் இல்லையா? அப்போ என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் வந்தாலும் அவங்க குறை தெரியல, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அன்னைக்கு இப்படி செய்தவங்க, இப்படி பேசினவங்க, அதெல்லாம் மறந்துடுச்சு. யார் வந்தாலும் இவங்களை அடுத்தது நான் என்ன பண்ணணும், இவங்களை பாராட்டணும், என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், மகிழ்ச்சி படுத்தலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. இப்படி குடும்பத்தில் நம்ம ஈகோவை விட்டு ஏதோ ஒரு வார்த்தை அதாவது இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு நல்ல வார்த்தை, பாசிட்டிவான ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ அவ்வளோ நம்ம ஏழைகள் ஆயிட்டோமா பாருங்களேன். ஒரு வார்த்தை பேசினா 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கலான்னா நம்ம எவ்வளோ செல்வந்தர்களாக இருக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும். எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே நல்ல நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துங்க. ஆகையால் இதில் கஞ்சூஸ் ஆகக்கூடாது. நல்ல வார்த்தைகள் பேசி ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி மகிழ வைக்கிறதுல நம்ம கருமையாக இருக்கக்கூடாது. தாராளமாக என்ன பண்ணணும், மற்றவங்களை மகிழ்வீங்க. நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கிறதா, பொய்யானது இல்லை. பொய்யாத சும்மா ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாதது பொல்லாது எல்லாம் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருக்கிறது நீங்கள் சொன்னாலே போதும். மிகைப்படுத்தி கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வேலை ஆகணும்னு புகழ வேண்டாம். யதார்த்தமாக நீங்கள் செய்தீங்கன்னா அவ்வளோ உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா அப்படி இல்லை. நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொல்லிகிட்டு இருந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க, புக் பண்ணியிருந்தாங்க ஒரு சபையில் சீட். அந்த சீட்டில் வேறு யாரோ உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்க எனக்காக என்னுடைய பேர் இருந்ததுனால இது இவங்களுக்காக புக் பண்ண சீட்டு, நீங்கள் எழுந்துருங்கன்னு அவங்கள அன்பாக எழுப்புனாங்க. அவங்க எழுந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்க எழுந்து போகும்போது என்னை பார்த்துட்டு, இந்த சீட்லையா நீங்கள் உட்கார போகிறீங்க, அவ்வளோதான் போயிட்டாங்க. இப்போது நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம், இந்த சீட்லையா நீங்கள் நான் ஆமாம் இந்த சீட் தான் எனக்கு புக் பண்ணியிருக்காங்க, நான் உட்காந்துக்கிட்டேன். ஆனால் அவங்களுடைய டெக்னிக் இல்லையா? இது போல தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது இல்லையா? அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் நாம் அதனால நீங்கள் எல்லாருமே வியாபாரிகள் இல்லையா? வணிக சங்கம், வியாபார சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. குடும்பம் வேறு, வியாபாரம் வேறு. வியாபாரத்தில் பணம் கொடுத்தா பொருள் கொடுப்பீங்க, அதுதான் வியாபாரம். குடும்பத்தில் அப்படியே பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டீங்க இல்லையா? குடும்பத்தை கூட என்ன பண்ணிட்டீங்க, நீ கொடுத்தால்தான் நான் கொடுப்பேன், நீ அன்பு காட்டினால் நானும் அன்பு காட்டுவேன், நீ மதிப்பு கொடுத்தால் நானும் மதிப்பு கொடுப்பேன். தெரியாமல் தான் கேட்குற, குடும்பம் என்ன வியாபாரமா? நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில்
மகிழ்ச்சி இருக்கு. பாராட்டுங்க, ஊக்கம். நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன வரணும்? அப்படியே உற்சாகம் வரணும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது, நீயா பேச போகிற அப்படின்னா என்ன ஆகும்? நீ பேச போறியா அப்படி எப்படி, அது எப்படி இருக்கு இல்லையா? நல்லா பேசு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கு? வாழ்த்துங்க, முன்னேறட்டும். இவங்க எங்கே என்னை விட்டுட்டு முன்னேறிடுவாங்களோன்னு இழுக்க வேண்டாம். நம்ம மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்துட்டோம், மற்றவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தோன்னா நமக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் போஸ்ட்போன் ஆகிடும். ஓகேயா? உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் போஸ்ட்போன் ஆகிடுமா, லேட்டாக வருமா? ஓகேயா? சும்மா அனாவசியமாக பொறாமைப்படாதீங்க, மற்றவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் அங்கே இறைவன் என்ன பண்ணுவாங்க? நோட் எண்ணிட்டு. சிலரெல்லாம் பணக்காரர்கள், நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன் சில பணக்காரர்கள் தினமும் அந்த இரும்பு பொட்டி இருக்கும். அது சாதாரண காட்ரேஜ் பீரோ இல்லை, அது மாதிரி ஒரு இரும்பு பொட்டி இருக்கும். அதை திறப்பாங்க. அதை லாக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக திறக்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். அதை திறந்து தினமும் அந்த நோட்டெல்லாம் வந்து எண்ணிட்டு இருப்பாங்க. அதை எண்ணுறதில்ல அவங்களுக்கு ஒரு சுகம் இல்லையா? எண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பணம் நான் சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமை இல்லையா? இங்கே இவங்க நோட் எண்ணிட்டு இருக்காங்க. மேலே இறைவன் நம்முடைய மூச்சை எண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ நோட் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம இங்கே நினச்சிட்டு இருந்தா, மேலே இறைவன் இன்றைக்கு இவ்வளோ மூச்சு போயிடுது, குறைஞ்சிட்டே வருது. நாளுக்கு நாள் என்ன ஆகுது? நம்முடைய ஆயில் குறையுது இல்லையா? சுவாசம் குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? அப்போது என்னுடைய எவ்வளோ இந்த மூச்சு குறையுதுன்னு அங்கே அவர் எண்ணுவார் இல்லையா? அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாழ்கிற வரைக்கும் நம்ம நல்லது செய்துட்டு குடும்பத்தில், அதாவது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியை கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு லட்சியம் நமக்கு இருக்கணும். அந்த லட்சியமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஏதாவது ஒன்று அடைய முடியும்? நான் ஒவ்வொரு சபையிலும் எப்பவுமே கேட்பேன், வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இல்லையா? இந்த வாழ்க்கை பயணத்தில் குறிக்கோள் முக்கியமா, பயணம் முக்கியமா? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அடையணும். ஆம்பிஷன்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. வளர்ச்சியே இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை. ஆகையில் ஒவ்வொருத்தரும் வளரணும், முன்னேறணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் குறிக்கோள் முக்கியமா, பயணம் முக்கியமா? குறிக்கோள் இருந்தால் பயணம் கரெக்டாக இருக்கும். குறிக்கோள் தான் முக்கியம். குறிக்கோள் எப்படியோ நம்ம அடைஞ்சிடுவோம். நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்க, மாளிகையை உருவாக்கணும், எப்படியோ உருவாக்கிடுவீங்க. ஆனால் போகிற பாதை, அந்த பயணிக்கிற பாதை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் குறிக்கோள் அடைஞ்சிங்கன்னா, ஒருத்தரை சந்திச்ச என்னென்னவோ சொன்னாங்க, இந்த கோர்ஸ் பண்ணேன், அந்த கோர்ஸ் பண்ணேன், இங்கே வேலை செய்து, ஆனால் பெரிய பெரிய எனக்கு டீட்டெயில் தெரியலனாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்றது மட்டும் தெரியும். இந்த இடத்துல ஒர்க் பண்ண சிஸ்டர், அதை படிப்பு படிச்சுட்டேன், இந்த படிப்பு படிச்சுட்டேன், எல்லாம் அடைஞ்சிட்டீங்க, வேறு என்ன கஷ்டம்? மகிழ்ச்சியாக நான் இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. இது அடைய வேண்டியதெல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா, அந்த பயணிக்கிற வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம போகிறோம், யாராவது ஒருத்தர் தடையாக வந்து நிற்பாங்க, அவங்கள தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனை, கடைசியில் குறிக்கோள் அடையும் போது என்ன ஆகிடுது? அந்த இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஊதியம் என்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி போயிடும், மகிழ்ச்சி வந்து இருக்காது. ஆகையால் என்ஜாய் பண்ணணும். எந்த தடைகள் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா, அதுக்கும் வழிகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அவங்க தீமை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டம் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, செய்திருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் ஆன்மீகத்தில் வழிகள் இருக்குது. அப்படின்னு அவங்க மாறுவாங்களோ இல்லையோ நமக்கு தெரியல. நம்ம மனநிலையே நம்ம வந்து நம்முடைய கண்ணோட்டத்தை, நம்முடைய ஆட்டிடியூடை நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடியும். அதுதான் சொன்னேன், நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா வெளி உலகம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனால் எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஒரேடியாக விட்டுடுங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துங்க. குடும்பத்தில் 2 வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சொல்லட்டுமா? செய்வீங்களா? ஒன்று சரி, இன்னொன்று சாரி. பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு இறைவன் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே எதிர்த்து முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, சரி சொல்லுங்க அப்படின்றார். ஹிந்தியில் ஹாஜி அப்படின்வாங்க. ஹாஜி சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க, அப்புறமா என்னால் முடியாது, எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் பேசலாம். எடுப்புலையே நீங்கள் முடியாதுன்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்து போயிடும். சரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி செய்கிற, அதுக்கப்புறமா அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்களா? இல்லையா? அப்போ அணுகுமுறை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். தவறு செய்தீங்கன்னா சாரி, தவறு செய்தீங்கன்னா சாரி. உண்மையாக யார் வந்து தவறு செய்கிறாங்களோ அவங்க சாரி கேட்டாங்கன்னா அவங்க ஹானஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செய்த தவறு சரியா தவறோ அதுவே அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இருந்தாலும் நான் செய்திருப்பேனோ அப்படின்னு யாராவது சாரி கேட்டாங்கன்னா அவங்க புத்திசாலிங்க. அவங்களுக்கு தெரியல, இருந்தாலும் டு பி அந்த சேஃபர் சைடு என்ன பண்ணிடுறாங்க, சாரியை கேட்டுடுறாங்க. இல்லையா? சில பேர் வந்து அவங்க செய்கிறது ராங்குன்னு தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, நான் ஏன் சாரி கேட்கணும், அது விட்டுட்டு தான் செய்ததை ரைட் அப்படி நிரூபிக்கிறதுக்கு 1008 வழிகளை வந்து யோசிப்பாங்க. அப்போ எங்கேருந்து மகிழ்ச்சி இருக்கும்? இல்லைங்களா? ஆகையால் அனைவரையும் மதிக்கணும். யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அன்புன்றது ஒரு விதத்தில் மதிப்பு தான், அதே நேரத்தில் அன்புன்றது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும். யார் யார் எப்படி இருக்காங்களோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. இருக்க முடியுமா? ஏற்றுக்கோங்க. இப்போது 2 தமிழ்நாட்டுக்காரர், சவுத் இண்டியன், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. ஒரு டேபிளில் அவர் உட்கார்றாரு, அங்கேயே வடநாட்டுக்காரர் யாரோ வந்து உட்காருவார் இல்லையா? அந்த வடநாட்டுக்காரர் இவரை பார்த்துட்டு, இட்லியா சாப்பிட்றேன், சாம்பாரா சாப்பிட்றேன், இட்லி சாம்பார்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஏன்னா அவங்க பழக்கம் வேறு, நம்ம பழக்கம் வேறு. இது நம்மளால் ஏற்றுக்க முடியும்னா அவங்க வடநாட்டுக்காரர், அதனால் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மனிதர்கள் யார் என்னன்னு நமக்கு வந்து தெரியாது. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வயது என்னன்னா என்ன சொல்வீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்குது, அந்த வயசை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ்ஸினுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டால் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், அதுக்கெல்லாம் வந்து அது சொல்வீங்க. இப்போ இந்த உடலும் அந்த உயிரினுடைய ஆடை தானே, இந்த உடலும் ஒரு ஆடை தானே. இப்போ இந்த ஆடையினுடைய வயசு தான் நீங்கள் சொன்னீங்க, 50, 60, 40 எவ்வளவோ, இந்த ஆடையினுடைய வயசு சொல்வீங்க. ஆனால் உங்களுடைய வயசு என்ன? உங்களுடைய வயசு என்ன? நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ, இந்த உடல் எப்போ கிடைச்சதோ, பிறப்புன்னு ஒன்று வந்ததோ, அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டேட் ஆஃப் பர்த்து தான் இல்லையா? அந்த எப்போ பிறந்தீங்களோ அதனுடைய கணக்கு தான் இல்லையா? சரி, இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு 60 வயசு 70 வயசுன்னு வச்சுக்கலாம் 70 வயசு. இப்போ அந்த 70 வயசுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? 1 இயர் 2 இயர்ஸ் அப்படி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா அது முந்தின பிறவியில் அவனும் 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த ஜென்மத்தினுடைய 70, அது முந்தின ஜென்மத்தினுடைய 70, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் 70 80 எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது. இப்படி வாழ்க்கை பயணத்தில் இந்த உயிர் வந்து இப்படி பயணிச்சிட்டே வருதுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிறவிலையும் பெற்றோர்கள் மாறுவாங்க இல்லையா? சூழ்நிலைகள் மாறுது, பழக்க வழக்கங்கள் மாறுது, சம்ஸ்காரம் மாறுது. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படியே ஒரு இண்டிவிஜுவலாக புதுசாக இன்றைக்கி யாரும் வரல, எல்லாருமே ஆல்ரெடி பயணிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போ அவங்கவுங்களுக்குள்ளே ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். நான் சொல்லலாம், நம்ம அமைதியாக இருக்கணும், ஒரு பிரச்சனை வந்தால் அமைதியாக இருக்கணும், பேசாமல் சும்மா இருக்கணும். ஆன்மீக ரீதியாக நான் சொல்லுவேன். ஐயா சொல்ல முடியுமா?
அவங்களுடைய டியூட்டி வேறு இல்லையா, அவங்களுடைய கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு. அவர் அப்படி சும்மா இருக்க முடியுமா இல்லையா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாகம் இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? ஆனால் பொதுவாக நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, நாங்கள் கோபப்படலை அப்படின்னா எப்படி நாங்கள் அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது என்ன கேட்குறாங்க, எங்கே போனாலும் இதை கேட்பாங்க இல்லையா? முடியாது இல்லையா? அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன், கோபப்படாதீங்க, கோபப்படுற மாதிரி முகமூடியே போட்டுக்கோங்க. முகமூடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உள்ள நம்முடைய முகம் யாருக்கும் தெரியாது இல்லையா? உள்ளே உங்கள் முகம் நல்ல முகம், அமைதியான சாந்தமான முகம். ஆனால் வெளியில் நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை, உங்கள் பாகம் அப்படி, உங்களுடைய பாட்டு அந்த ரோல் நீங்கள் அப்படி தான் நீங்கள் நடிக்கணும். அதுபோல் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ரோல் இருக்குது. எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருக்கு. அப்போ போலீஸ்னுடைய அந்த நம்பிக்கை வேறு, பிலீஃப் சிஸ்டம் வேறு, பொதுமக்களுடைய பிலீஃப் சிஸ்டம் வேறு, என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் வேறு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிள்ளைங்க படிக்கலைன்னா நம்ம கோபப்பட்டாதான் என்ன ஆகும்? இல்லை கடையில் இருக்கீங்க, நீங்கள் வியாபாரிகள், உங்கள் கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, கோபப்படலைன்னா வேலை நடக்காத சிஸ்டர்னு சொல்வீங்களா இல்லையா? இல்லையா? அது உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். எல்லாருடைய பிலீஃப் சிஸ்டம் அதே போல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆகையால் நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எண்ணங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகள், அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்கள். ஆகையால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எதை மாற்றணும் சொல்லுங்கள்? எதை மாற்றலாம்? மனநிலையை மாற்றலாம். அதில் டாக்டர் குவைட் முடிஞ்சதா, டாக்டர் டயட். இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் பாவம் யாருக்கும் எந்த நோயும் வரல. சாப்பாடு இல்லாமல் யாருக்கும் நோய் வரல. அதிகமாக சாப்பிட்டு தான் என்ன ஆகிட்டுருக்கு, நோய் வருது. அதில் டயட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. 3வது டாக்டர் மெரிமேன் சொன்னேன் இல்லையா, மகிழ்ச்சியாக செய்யுங்க. அப்படின்னா நீங்கள் செய்யும் போது ஒரு ஸ்மைல், என்ன காரியம் செய்தாலும் அதாவது குஷியாக செய்யுங்க, குஷியோடு மகிழ்ச்சியோடு செய்யுங்க. அவ்வளோதான். எங்கேயோ இல்லை, அங்கே போய் அந்த குறிக்கோள் அடைஞ்ச பின்னாடி அப்பாடா எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ளே எல்லா வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் என்ன பண்ணணும், எந்த செய்தாலும் முதல்ல ஸ்மைல் பண்ணுங்க. வியாபாரிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? உங்கள் பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்தால்தான் வியாபாரமே நடக்கும். வித் ஸ்மைல் தான் நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும், சேவை செய்ய முடியும் இல்லையா? ஆகையால் அந்த ஸ்மைல், நீங்கள் ஒரு சிரிச்சுக்கிட்டே கோபப்படுங்க. கோபப்பட முடியுமா பாருங்கள். சிரிச்சிட்டா கோபப்பட முடியுமா? இல்லை இல்லையா? ஆகையால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 3வது பாயிண்ட் என்ன நடைமுறைப்படுத்துறது, ஸ்மைல். ஒரு ஸ்மைல் தான், ரொம்ப சிரிக்க வேண்டாம், ஒரு புன்முறுவல் போதும். எது ஒரு செய்தாலும் ஒரு புன்முறுவல். முகம் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு வித் ஸ்மைல். நம்ம ஒரு சில காரியங்கள் பேசும்போது இல்லை நான் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நான் பேசுனா நான் சொல்கிற கருத்தும் உங்களுக்குள்ளே போகாது, அதை நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க இல்லையா? ஆகையால் ஏதோ என்னுடைய ஸ்மைலுக்கு அவார்டு கிடைக்க போகுது, யார் நல்லா ஸ்மைல் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு கெத்தாக நம்ம எப்படி இருக்கணும், சிரிச்ச முகத்தில் ஒரு ஸ்மைலோடு நீங்கள் செய்யுங்க. எல்லாம் பறந்து போயிடும், 10ம் பறந்து போயிடும். உங்கள் மனநிலை நல்லா இருக்கும், மற்றவங்களும் விரும்புவாங்க. போன வருஷம் வரும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அதாவது என்னை பார்க்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடையணும், அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஏன்னா போன வருஷம் நான் அந்த முயற்சி பண்ணேன். இந்த வருஷம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், என்னை நினைக்கிறாங்கனால அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும். அது ரொம்ப கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் இதை விட மனிதன் வேறு என்ன சாதிக்க முடியும்? இது போல் சில விஷயங்கள், அந்த கோட்பாடுகள் நம்ம வச்சு இருந்தோம், அந்த கொள்கை மாதிரியே வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக முடியும். என்ன நினைக்கிறீங்க, முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஆகையில இது போல் சாவி கிடைச்சதா இருக்கா?
அப்புறம் சாவி கொடுக்கலையேன்னு சொல்ல மாட்டிங்களே சிஸ்டர் சார்? எல்லாருக்கும் சாவி கிடச்சது, எப்படி திறக்கணும் தெரிஞ்சது இல்லைங்களா? அதனால நன்றி. ஆகலை உங்களுக்கு சாவியே கிடச்சது. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி நிறைந்து இருக்கணும். ஆகலை ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, சந்தோஷமாக இறைவனையும் நினையுங்க, சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்யுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.